Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய ஒரு வீடியோ அவங்க வந்து அந்த தொழில்துறை தொடர்பாக கண்டென்ட்டாவே இருக்கு. எப்படி இல்ல அவங்க ரீல்ஸ் போட்டு தாங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. ரீல்ஸ் மூலியமாக வெற்றி பெற்றாங்க. ரீல்ஸ் மூலியமா மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்படிங்கும்போது இதுதான் வந்து அரசியலா அவங்க நினைக்கிறாங்க. அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் தான் திருச்செந்தூர் கோயில்ல நிறைய இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு. ரைடு பண்ணியிருக்காரு, பிடிச்சிருக்காரு, ஃபைன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அதை வந்து பலரும் வந்து வரவேற்கிறாங்க, நிறைய எழுதிட்டு இருக்கிறத பார்க்கணும். அந்த மாதிரியான விஷயங்களும் பண்றாங்க. அதே நேரத்தில் ஒரு முறுக்கு பாக்கெட்ல இருந்த இது விமர்சனமும் பண்றாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. வரப்பா வேலை செய்யறாங்க, ஏதாவது பண்ணணும், அண்ணன் எப்படியா நல்ல பேர் வாங்கணும், மக்கள்கிட்ட எப்படியா நல்ல பேர் வாங்கணும்னு ஆர்வ கோளாறுல ஏதாவது ஒன்று பண்ணிவிடுறாங்க. 717 சொல்லி அறிவிச்சாங்க. இப்ப அந்த பட்டியலும் வெளியாகல. அதே நேரத்துல என்ன கடை மூடப்பட்டிருக்கின்றது அந்த பட்டியலும் வெளியாகல. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா 717 கடையை நீங்க விஜய் கையெழுத்து போட்டோன்னே அடுத்த நாள் காலையில பூட்டி சாவிட்டு வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அது நடக்காது. அதை என்ன பண்ணாங்க இவங்க ஆர்வ கோளாறுல போய் 10 மணிக்கு ஒரு வீடியோ எடுத்து வந்துட்டான். அடைச்சிட்டாரு, அண்ணன் கையெழுத்து போட்டு கடை அடைச்சாரு. 11 மணிக்கு அவன் கடை திறந்துட்டான். 12 மணிக்கு 8 மணிக்கு திறந்துட்டான். மின்வெட்டும் பிரச்சனையா போயிட்டு எல்லாத்துக்கும் சைலண்டாவே இருக்காரு விஜய். சிரமத்துக்கு கொஞ்சம் மன்னிங்க, வரக்கூடிய காலங்கள் இந்த பிரச்சனை வராது. நாங்க வந்து 15 நாள் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டோம்னா அது முடிஞ்சு போயிடும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து கருப்பாடு இருக்கு, யாரோ ஃபீஸ் கரியர் பிடிக்க போயிடலாம், நாங்க பண்ணல. அப்போ ஒரு பிராக்டிக்கலா நீங்க சொல்லிருங்களேன் மக்கள்கிட்ட. ப்ரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள் அவங்க இப்போடைய செயல்பாடுகள் வந்து நிறைய பேசு பொருளாக மாறி இருக்கு. சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் ட்ரால் பண்றாங்க. குறிப்பாக சொல்லணும்னா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய ஒரு வீடியோ அவங்க வந்து அந்த தொழில்துறை தொடர்பாக அந்த முதலீடுகள் இருப்பதற்காக போட்ட அந்த விஷயமா இருக்கட்டும், அதே போல அங்கங்கே நடக்கிற இன்ஸ்பெக்ஷன்ஸ்ன்ற பேரில் அமைச்சர்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், டிவி கே பிரபு அவர்கள் வந்து அந்த பரோட்டா சாப்பிடும் பொண்ணு வந்து அழுது, எல்லாமே வந்து அவங்களுக்கு கண்டென்ட்டாவே இருக்கு. எப்படி இல்ல அவங்க ரீல்ஸ் போட்டு தாங்க அரசியலுக்கு வந்திருக்காங்க. ரீல்ஸ் மூலியமாக வெற்றி பெற்றாங்க. ரீல்ஸ் மூலியமா மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்படிங்கும்போது இதுதான் வந்து அரசியலா அவங்க நினைக்கிறாங்க. பட் அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது. அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணியோ மக்களை போய் பெருசாக சந்திச்சு அந்த மாதிரிலாம் வரல. ரீல்ஸ் போட்டாங்க, ஒரு புதிய அரசியல் நினச்சி வந்தாங்க. பட் அவங்க நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க, அதையும் நம்ம பாராட்டணும். ரமேஷ்லாம் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ்லாம் திருச்செந்தூர் திருச்செந்தூர் கோயிலில் நிறைய இந்த மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு. ரைடு பண்ணியிருக்காரு, பிடிச்சிருக்காரு, ஃபைன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அதை வந்து பலரும் வந்து வரவேற்கிறாங்க, நிறைய எழுதிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஒரு முறுக்கு பாக்கெட்டில் இருந்த இது விமர்சனமும் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு ப்ராப்பரா என்னன்னு பண்றது தெரியல. கைட் பண்றதுக்கான ஆட்கள் இல்ல. இது என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப போன அதிமுக ஆட்சி காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து அமைச்சர்கள் விசிட் பண்ணுவாங்க, எதுவுமே செய்தியா வராது. யாரும் பிரஸ் மீட் கொடுக்காதீங்க, பிரஸ் ரிலீஸ் நாங்க கொடுத்துக்கிறோம், இன்னைக்கு அமைச்சர் இங்க விசிட் போனாரு, இதெல்லாம் நடந்திருக்கு, டிஐபி அந்த வேலையை பார்க்கும் பண்ணோம். இவங்க என்னன்னா புதுசு, அனுபவம் கிடையாது. டக்குன்னு போய் பிரஸ்ல நின்னோடனே அவங்க கண்டென்ட்டுக்காக ஏதாவது ஒன்று கேட்டுறாங்க, இவங்க ஏதாவது சொல்லிடுறாங்க, அது வைரல் ஆயிடுது. ஆனா களத்தில் இறங்கி வேலை செய்யறாங்கிறது மட்டும் உண்மை. வரப்பா வேலை செய்யறாங்க, ஏதாவது பண்ணணும், அண்ணன் எப்படியா நல்ல பேர் வாங்கணும், மக்கள்கிட்ட எப்படியா நல்ல பேர் வாங்கணும்னு ஆர்வ கோளாறுல ஏதாவது ஒன்று பண்ணிவிடுறாங்க. ஆனா முதல்ல ஒரு விஷயம்னா அவங்க செய்யறாங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு இறங்கி இருக்கிறாங்க செய்யறாங்க. ஆனா அது எப்படி செய்யறதுன்னு தெரியல. இதுதான் ஒரு கைட் பண்ணணும். இதை வந்து ப்ராப்பரா நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த ரீல்ஸ் எடுக்கிறது என்னன்னா நிறைய ஆபத்தும் இருக்கு. என்னன்னா நீங்க ஒரு அரசு அதிகாரி எப்படி நீங்க ரீல்ஸ் எடுத்து போடுறீங்க, அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் வீடியோ போடுவீங்க? அரசு அதிகாரி விட்டுருங்க, ஒரு காமன் மேன், ஒரு தனி மனிதனை நீங்கள் ஒரு படம் எடுத்து போடுறது அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் எப்படி போடுவீங்க? அது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஒரு 4 பேரோட முன்னாடி பேக் சைட்லேருந்து வீடியோ காட்டுறாங்க, அப்புறம் ஃப்ரண்ட் சைட்லேருந்து காட்டுறாங்க, அப்புறம் சைடு ஆங்கிலேருந்து காட்டுறாரு, அவர்கிட்ட அப்படியே கை காட்டி பேசுறாரு, ஹை ஸ்பீடில் போடுறாங்க, பின்னாடி பிஜிஎம் போடுறாங்க, உடனே அவருக்கு வந்து மெமோ கொடுக்குறாரு, உடனே அவர் ஹை ஸ்பீடில் உடனே திரும்பி வர்றாரு. அப்போ அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குல்ல, ஒரு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு குடும்பம் இருக்குது. அவரை நீங்கள் வந்து அவரை தண்டிச்சுட்டார் இவர் அப்படின்றப்ப அது வந்து வேற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். இது என்னன்னா, இந்த முறை அரசு ஊழியர் ஆசிரியர்கள் பெரும்பாலானவர்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமாம், அது போஸ்டல் ஓட்டு லீடிங் வரும்போது தெரிஞ்சு போட்டிருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அரசு ஊழியர்கிட்ட வந்து அரசியல்வாதிகளுடைய இது இருக்கு, தலைகள் இருக்குங்கிறதுனால அவங்க போட்டிருக்காங்க. இப்போ அதை விட நீங்கள் வந்து அவங்க வீடியோவே எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அது அப்படியே அப்ப இவங்க என்னன்னா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதை எது முறைப்படுத்தணும். ஒரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி இருக்காரு, அவர் சொல்றதை கேட்கணும். அது சொல்லாம இவங்க என்னன்னா அந்த சினிமா இருக்கு இல்லையா, சினிமா கவர்ச்சியில
அதிரடியான ஒரு அரசியல். அப்படி 10 பேரோட போறோம், ஒரு வீடியோ போடுறோம், மதுரை படத்துல வர மாதிரி ஒரே நாள் நடத்திடும். உடனே ஜீப்ல போய் அங்க இருக்கக்கூடிய கள்ளக்கடத்தல் பண்ணணும், அப்படி சட்டையை பிடிச்சி இழுத்து வந்துடும் அப்படின்னா முதல்வன் அர்ஜுன் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. உதாரணத்துக்கு எடுத்தா 717 டாஸ்மாக் கடை மூட போறாங்க. எத்தனை கடை மூடிருக்காங்க? இது ஃபர்ஸ்ட் வந்து 717 சொல்லி அறிவிச்சாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் ரிப்போர்ட்டராக இருக்கும் காலத்துல இருந்து இது மாதிரி ஒரு அறிவிப்பு வருதுன்னா ஸ்டாலின் அவர்கள் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜெயலலிதா அவர்களுடைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை திரு கருணாநிதி அவர்களுடைய கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த லிஸ்ட்டு வந்துடும். எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கடைகள் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு பட்டியலே அறிவிச்சிருவாங்க. ஒரு 500 கடைனா 500 கடை. இப்போ அந்த பட்டியலும் வெளியாகலை. அதே நேரத்தில் என்ன கடை மூடப்பட்டிருக்குன்றது அந்த பட்டியலும் வெளியாகலை. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா 717 கடையை நீங்கள் விஜய் கையெழுத்து போட்டோன்னே அடுத்த நாள் காலையில் பூட்டி சாவி எட்டு வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டாங்க. அது நடக்காது. அதை என்ன பண்ணாங்க இவங்க ஆர்வக்கூடரில் போய் 10 மணிக்கு ஒரு வீடியோ எடுத்து வந்துட்டான். அடைச்சிட்டாரு. அண்ணன் கையெழுத்து போட்டு கடை அடைச்சிட்டாரு. 11 மணிக்கு அவன் கடையை திறந்துட்டான். 12 மணிக்கு 8 மணிக்கு திறந்துட்டான். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு கடை இப்போ 100 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய வழிபாடு தலங்களோ, பள்ளிக்கூடமோ, காலேஜ் பக்கத்தில் கடை இருக்கக்கூடாதுங்கிற ஜிஓ இருக்குது. அதை பல இடங்களில் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. பல இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் என்ன சிக்கல் அப்படின்னா, எல்லா மதுக்கடையில் எடுக்கக்கூடிய இடமும் வந்து டாஸ்மாக் சொந்தமான இடம் கிடையாது, பிரைவேட் இடம். அவன் காலி பண்ணி சொன்னே கோர்ட்டுக்கு போயிருப்பான். உதாரணத்துக்கு வைரல் ஆச்சுல ஒரு ஒயின் ஷாப்பு. அந்த ஒயின் ஷாப் வந்து பல வருஷமா வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்கு. அவன் கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. உடனே பூட முடியாது. அவன் கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கிறான். இந்த ப்ராக்டிக்கல் சிக்கல்லாம் இருக்கு. அப்போ இங்க இருக்கிற ஆட்களை வேற இடத்துல அகாமடேட் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃபை அவங்க வேலை போயிடும். அவங்க ஏற்கனவே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா கையெழுத்து போட்டோடனே ஒரே நாள் நடந்துரும். இது எப்படி பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும். 717 கடையை குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசம் ஆகும். 2 மாசம் ஆகும். 2 மாசம் ஆகி கொஞ்சம் குறைக்கலாம். இதை என்ன செய்யலாம்னா இப்போ இது குறைக்கிறேன்னா பிரைவேட் பார்ல வந்து நிறைய கூட்டம் ஆகி போச்சு பாக்குறோம். மணமகிழ் மன்றங்கள் நிறைய வந்து ஓப்பனா இருக்குன்னு சொல்றாங்க. ஓப்பனா இருக்கு. இப்போ இதெல்லாம் இப்போ இந்த குடிக்கு அடிமையான மது பிரியர்கள் நிறைய ஆகிட்டே வர்றாங்க. இவங்கள முதல்ல என்ன பண்ணணும்னா அவங்கள ரெக்கவரி பண்ணணும். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒவ்வொரு பகுதிக்கும் போடணும். அது அவேர்னஸ் போடணும். ஃபேமிலிகிட்ட பேசணும். அவங்கள வந்து ரெக்கவரி பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடைகளை குறைக்கணும். இங்கே இல்லைன்னா அங்கே போயிடானே. இங்கே இல்லைன்னா 100 ரூபா இல்லை 150 ரூபா கொடுத்தாலும் பரவாயில்லன்னு அங்கே போய் நிற்கிறான். அப்போ இதையெல்லாம் படிப்படியாக சொல்லணும். அப்புறம் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறாங்க. இப்போ 20 ரூபா வாங்குறாங்க. அது எப்படி மாறும்? வாங்கினவன் எப்படி கை சும்மா இருக்கும்? அதை எப்படி முறைப்படுத்தணும்? இப்போ கேரளாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பில்லிங் சிஸ்டம் இருக்குது. ஒரு கவுண்டர் மாதிரி இருக்குது. அந்த கவுண்டரில் நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா ஒரு பில் கொடுக்குறாங்க. அந்த பில்லை வாங்கிட்டு இன்னொரு கவுண்டரில் கொடுத்தா அவன் வந்து லிக்கரை கொடுக்குறான். இப்போ இங்கே வந்து எதுவுமே வராது. இப்போ இதெல்லாம் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க டாஸ்மார்க்கை ஒரு சாஃப்ட்வேர் போட்டு ஒரு பில்லிங் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா காலையில் 11 மணிக்கு கடை திறக்கிறாங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த பில்லிங் இருக்கும். 10 மணி வரைக்கும் வச்சு 10 மணியோ 9 மணியோ அந்த 10 மணிக்கு மேலே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆயிடும். பில் போட முடியாது. அப்போ ஒரு ஸ்டாக் வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு 10,000 பாட்டில் ஸ்டாக் வருதுன்னா 8,000 பாட்டில் வித்துருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 2,000 பாட்டில் அங்கே இருக்குது. 8,000 பாட்டுக்கு பில்லு போட்டிருக்காங்கிற எல்லாத்தையுமே ஹெட் ஆஃபீஸ்னு பார்த்துக்கலாம். இப்போ செயின்லிங் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லையா, அவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த ஃபார்மெட் தான். இதே ஃபார்மெட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டான், லேட்டாக திறக்க மாட்டான், பிளாக்ல போகாது. ரெண்டாவது நீங்கள் அதே நேரத்தில் வந்து அந்த 21 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற இருக்கு. அதெல்லாம் கூட நீங்கள் அதில் பஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த சிஸ்டத்தில். இதை வந்து ப்ராப்பர் பண்ணும். அப்போ தான் நீங்கள் 10 ரூபா வாங்குறது குறையும். அப்போ தான் 20 ரூபா வாங்குறது குறையும். அதை விட்டுட்டு ஒரே நாளாக கையெழுத்தில் ஒரே இதெல்லாம் மாற்றவே முடியாது. ஆல்ரெடி இந்த செட்டப்பே அப்படி இருக்கு. அதில் மாற்றுறதுக்கு ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணுங்கிறது யோசிக்கிறத விட்டுட்டு இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நாளில் மாற்றிடுவார் எல்லாத்தையும் அப்படின்னா மாற்றவே முடியாது. ஏன்னா நம்முடைய கட்டமைப்பு அப்படி இருக்கு. வாங்கி ஊறி தெளிஞ்சு போய் கட்டமைப்பு இருக்கு. அது மாற்றுறதுக்கு மாற்ற முடியாதுன்றது தெரியும். இப்போதான் வந்திருக்காங்கன்னு தெரியும். அப்படி இருந்தும் இவங்க தாங்க அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. இவங்க அறியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நாளில் மூடிட்டாங்கன்னு விளம்பரப்படுத்துறாங்க. மூடலன்னு அவங்க எடுத்து போடுறாங்க திருப்பி. இப்ப இதுதான் சிக்கலே. அதுதான் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அந்த அரசு. எதிர்கட்சிகளுக்கு இவங்க தான் கண்டென்ட் கொடுக்குறாங்க. கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஆனா ஒரு 6 மாசம் நாங்க வந்து அமைதியாக வேடிக்கை பார்ப்போம் தான் சொன்னாங்க. ஆனா ஏன் அது இந்த அவசரம்? ஏங்க இப்போ ஒரு கடையை ஒரு மாசத்துக்குள்ள எப்படி மூட முடியுங்கிறத ஆளுங்கட்சியா இருந்த எதிர்கட்சியா இருந்தவங்களுக்கு ஆளுங்கட்சியா இருக்கப்ப தெரியும். இவர் மூடிட்டாருன்னு வீடியோ போறப்ப அவன் சொல்லி போனான் சொல்லுவான்ல, ஐயோ அது மூட முடியாதியா, அதுக்கு 1 மாசம் ஆகுயா அப்படின்னு இவங்க போய் சொல்றாங்க. இவங்க வந்து விளம்பரத்துக்காக போடுறாங்க, ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. அந்த எதிர்கட்சியில் அரசியல் தானே பண்ணணும். அந்த அரசியல் பண்ணுறதுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? ப்ராக்டிக்கலாக அரசாங்கத்தை ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு சில சிக்கல் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு மாதம் 2 மாதம் கழித்து பார்க்குறப்ப தான் தெரியும். அந்த கீர்த்தனா அவர்களுடைய வீடியோ கூட
அவங்களுடைய பர்சனலாக அவங்களை அட்டாக் பண்ணி விமர்சிக்கிறது எல்லாம் வந்து எந்த வகையில் எடுத்துக்கொள்ள முடியும்? இல்லை, யாரையுமே பெர்சனலாக விமர்சிக்க கூடாது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த ரீல்ஸ் போட்டு முதலீட்டை ஈர்க்க போகிறங்கிற ஒரு சிஸ்டம் புதுசாக இருக்குல்ல, அது வந்து விமர்சனத்துக்கு உள்ளானது தானே. ஒரு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு தொழில்துறை அமைச்சர் வச்சுங்களேன், யாரும் ரீல்ஸ் போட்டு வீடியோ போட்டு இங்கே வாங்க. பிரதமர்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வீடியோ போட்டு கேட்பாங்க, இல்லை இந்தியாவுக்கு வாங்க முதலீடு இருக்க அப்படிலாம் வந்து. இல்லை, இந்தியாவுக்கு வாங்கன்னு விளம்பரமாகவே கொடுப்பாங்க, விளம்பரம் கொடுப்பாங்க. அதாவது இங்கே அந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை, அது வந்து இப்போ காஷ்மீராக இருக்கட்டும், இந்த மாதிரியான சில மாநிலங்களுக்கு வந்து நம்ம டிவியில் விளம்பரம் பார்த்துருப்போம், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டூரிசம் டெவலப் பண்ணுறதுக்காக. 2004 காலகட்டத்திலலாம் குஜராத்துக்கு விசிட்டே போயிருப்போம். விசிட்டாக வந்து அந்த டைம்லாம் வீடியோ விளம்பரங்கள்லாம் பார்த்துருக்கேன். மோடி வந்து அந்த மாதிரி நடக்கும். கேட்டிருக்கேன். ஆனால் என்னன்னா, இவங்க வந்து திடீர்னு வந்து ரீல்ஸ் போட்டவுடனே மக்கள் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. தொழில் முதலீட்டு இருக்கிறதுக்கு இப்படி ஒரு முறை இருக்கா அப்படின்னு. ஆனால் தவறும் கிடையாதுங்கிற, நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு வழிமுறையாக இருக்கலாம். ஆனால் அது சாத்தியப்படுமாங்கன்னு தெரியல. இவங்க போடுற ரீல்ஸை பார்த்துட்டு ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இங்கே முதலீடுக்கு வந்துடுவானா? போய் ரீச் ஆகணும், புரியணும், ரீச் ஆகணும், நம்ம பேசுகிற இங்கிலீஷ் புரியணும் எங்களுக்கு. இவ்வளோ சிக்கல் இருக்கு. இது ஒரு விளம்பரமாக தானே பார்க்கப்படுது. நீங்க ஆக்கப்பூர்வமாக தொழில்துறை அமைச்சர் இன்று வந்து இங்க இருக்க லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் யாரையுமே பார்க்கல. இல்ல அவங்க ஒரு மீட்டிங் இல்ல பார்த்து ஆர்கனைஸ் அவங்களுக்கான ஒரு ஈவென்ட் அந்த மாதிரி பண்ணிருக்கலாம் இல்லையா? அது முதல்ல இந்தியா கூட இருக்கக்கூடிய இன்வெஸ்டரை கொண்டு வரதுக்கு வேலையை பார்க்கணும். இப்போ டெல்லியில் வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் மீட் போடுறோம், ஒரு குஜராத்தில் போடுறோம், பாம்பேயில் போடுறோம், அதுக்கு இன்னைக்கு ஃபினான்ஸ் என்டர்பிரைஸ் மினிஸ்டர் போறாரு, தொழில்துறை அமைச்சர் போறாரு, அங்கே நடக்குற ஒரு விஷயத்த நீங்கள் வீடியோவை போட்டால் கூட ஓகே, முதலீட்டு இருக்கிறதுக்கு அங்கங்கே போயிருக்கிறாருன்னு பார்க்கலாம். வெளிநாட்டுக்கு போகிறோம், ஒரு கேம்பெயின் நடத்துகிறோம், திடீர்னு வந்து ஒரு 20 நாளுக்குள்ள வீடியோ போட்டு எல்லாரும் தொழில் பண்ண இந்தியா தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறது வந்து புதுசாக இருக்குது. இதை பார்த்து வரவும் மாட்டாங்க. அதே நேரத்தில் நீங்கள் இந்த நிர்வாக ரீதியான சில விஷயங்கள்லாம் விமர்சிக்கிறது ஓகே, பொலிட்டிக்கலாக இன்னும் இப்போ ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து கடந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ தொடர்ச்சியாக தான் நம்ம அதை பார்க்கணும். அவங்களே வந்து இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக வந்து தமிழ்நாட்டில் பாலாரம் தேனாரம் ஓடின மாதிரியும், எந்த குற்ற சம்பவங்களும் நடக்காத மாதிரியும், தமிழ்நாடு வெறும் அமைதியாகவே இருந்த மாதிரியுமான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்திட்டு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு இவங்க டிவிக்கு ஆட்சி வந்த இந்த ஒரு 5 நாள் தான் எல்லாம் நடக்குதுன்ற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறது எந்த வகையில்? இவங்க அதை சொல்லித்தானே வந்தாங்க. இப்போ என்னன்னா, அப்பயுமே நம்ம விமர்சனம் பண்ணோம். என்னன்னா, இது ஒரு 2 பக்கத்து வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு அரசாங்கம் எப்படி காரணமாகும்? இப்போ 2 வீடு பக்கத்து வீட்டு இருக்காங்க, அவங்க 2 குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை, அதில் யாரோ ஒருத்தவங்க கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அந்த மாதிரி நடந்துருது. இப்போ 2 பக்கத்து வீடு, 2 குடும்பம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், அப்புறம் அந்த ட்ரக்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதில் இருக்கு. இது எல்லாமே வந்து அரசாங்கம் வந்து பொது இடத்துக்குள்ள வரப்போ தான் பாதுகாக்க முடியும். ஒரு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? இப்போ நம்ம இந்த ஆட்சிக்கு அதான் சொல்கிறோம், நடக்குதுன்னா இது அரசாங்கம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? நீங்கள் ரோட்டில் பொது இடங்களில் இப்போ பொதுமக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அசம்பாவித சம்பவம் நடக்குதா? சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர், லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர். டொமஸ்டிக் வயலன்ஸுக்கும் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குல்ல? இதை தான் பிரித்து சொன்னோம், போன ஆட்சி காலத்தில் சொன்னோம். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் வேற, அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. இவங்க அதை வந்து இவங்களும் இது நடக்கத்தான் செய்யும், இது குறைக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனி மனித ஒழுக்கம் இன்னைக்கு வந்து சுத்தமாக இல்லாமல் போய்கிட்டே இருக்கு. மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட அங்கே வந்து ஒரு ஆல்கஹால் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறது கலாச்சாரமே ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆகி போய் நிற்குது. அப்படிங்கும்போது கிரைம் அதிகமாகுது. இது வந்து இதெல்லாம் பேசிக்காக கிரைம் வர்றதுக்கு காரணம் இது போன ஆட்சியில் நடந்துச்சு. தனி மனித தாக்குதலுக்கு குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய டொமஸ்டிக் வயலன்ஸுக்கும் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியரையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எதிர்கட்சியில் அன்றைக்கி அரசியல் பண்ணாங்க. சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு 60 வயசு பாட்டியை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க, வேலை சேரல, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருக்கா, ரைட், அது அரசாங்கம் செய்யணும், அதிகபட்சம் தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஆனால் ஒரு பொது இடத்துல நடக்குதுன்னா அரசாங்கத்தை நோக்கி தான் கேள்வி கேட்பாங்க. இதுதான் போன ஆட்சியில் நடந்துச்சு. போன ஆட்சியில் இதை சொல்லித்தான் விஜய் ஆட்சிக்கே வந்தார். அதெல்லாம் சமாளிச்சிருவாங்க, சைலண்டாகவே இருக்காரு விஜய். இல்லை பார்ப்போம், 15 நாள் தானே ஆகுது, இதெல்லாம் என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகிறாரு. ஏன்னா எல்லாருமே புதுசாக இருக்கிறாங்க, ஒரு டைம் கொடுப்போம், என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒரு பக்கம் மின்வெட்டும் பிரச்சனையாக போயிட்டு எல்லாத்துக்குமே அமைதியாக இல்லை, மின்வெட்டு பிரச்சனைக்கு வந்து காரணம் வந்து அது வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லணும். அதையும் இதை பிரச்சனையும் உங்களை முதல்ல ஹேண்டில் பண்ண தெரியலங்க. மின்வெட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் வந்து போன வருஷத்தை விட, போன சம்மரை விட இந்த சம்மருக்கு யூசேஜ் அதிகமாக போச்சு, ஏசி கவுண்ட்ஸ் அதிகமாக போயிடுச்சு. அப்படிங்கும் போது ஷார்ட்டேஜ் ஆகுது, பவர் வருகை வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. அதே நேரத்தில் ஓவர்லோட் ஆகி என்ன பண்ணால் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உட்காருது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உள்ள சிக்கல். 2வது மேன் பவர் ஷார்ட்டேஜ் இருக்குது, அங்கே வந்து ஆட்களே பற்றாக்குறையாக இருக்குது. இதெல்லாம் ப்ராக்டிக்கல்.
இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் புதுசாக வந்திருக்கிறோம், இவ்வளோ சிக்கல் இருக்குது, இதை நாங்கள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்யறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு, சிரமத்துக்கு கொஞ்சம் மன்னிங்க, வரக்கூடிய காலங்களில் இந்த பிரச்சனை வராது, நாங்கள் வந்து 15 நாள் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டோம்னா அது முடிஞ்சு போயிடும். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து கருப்பாடு இருக்குது, யாரை ஃபீஸ் கரியர் பிடிக்கிட்டு போயிடலாம், நாங்க பண்ணல, வேற யாரோ நாங்கள் பண்றாங்க. பண்ணல. அப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்லிருங்களேன் மக்கள்கிட்ட. ஒரு பிரச்சனை நடக்குது, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் தான் அது. ஏன்னா மின்வெட்டு பிரச்சனைங்கிறது கோடை காலத்தில் தாங்க முடியாத ஒரு விஷயம், அது நடக்குது. அதுக்கு ரீசன், ஒரிஜினல் ரீசனை சொல்லிடுங்க. போன ஆட்சி காலத்தில் பண்ணதுங்க, போன ஆட்சி காலத்தில் இருக்க ஆட்கள் உள்ளே இருக்கிறாங்க, அண்ணா தொழிற்சங்கம் திமுக தோமுசாவும் தான் உள்ளே இருக்குது, அவங்கெல்லாம் போகிறப்ப வீட்டுக்கு போகிறப்ப ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எந்த அரசாங்க அதிகாரியுமே அரசாங்கம் மாறிச்சுன்னா அப்படியே அங்கே மாறிக்கிடுவாங்க, ஆமாம், எதிராகலாம் வந்து செயல்பட முடியாது, அவங்க வேலை போயிடும். அப்போ இது ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை கூட விட்டுட்டு அவர் மேலே பழைய தூக்கி போட்டு இவர் மேலே பழைய தூக்கி போட்டு அது அந்த நடந்து போச்சு போன ஆட்சியில் நடந்ததுன்னு சொல்கிறத வந்து அதுதான் வந்து இங்கே விமர்சனம். நீங்க சொன்னதுனால ஒரு இறுதி எந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். அரசாங்க அதிகாரிகள்லாம் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க பக்கம் மாறிப்பாங்கன்னு. அருணுக்கு அது பொருந்துமா? அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு இல்லை, அவர் இன்னைக்கு போட்டிருக்கிறாங்க, அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் மாறி மாறி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க போட்டிருக்காங்களே, அரசாங்க அதிகாரிகள் வேலையை கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. போன ஆட்சிகள் ஒருத்தர் இருக்கார், அது வேலையை கொடுக்க முடியாதுன்றது நல்லா தெரியும். பட் டம்மி போஸ்ட்டை போடுவாங்க பொதுவாக இந்த மாதிரி. சரி, அப்படி டம்மி போஸ்ட்டை போட்டு அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கி போய் தானே பண்ணுவீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை விட பெரிய போஸ்டிங் தானே பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு போன அதிமுக ஆட்சி காலத்தில் வேலுமணியோட நெருக்கமாக இருந்தவராக சொல்லப்பட்ட ஒரு கார்பரேஷன் கமிஷனர், அதுக்கு ஒரு திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு மிகப்பெரிய பவரில் இருந்தார். அதுக்கு என்ன செய்ய முடியும்? இவங்களுக்குள்ள ஒரு லாபி இருக்கும், அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை, ஒரு லாபி இருக்கும். அந்த லாபி பிடிச்சி அவங்க ஒன்று மாற்றி 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 இருந்துட்டு இருப்பாங்க, அதை ஒன்றும் செய்யவும் முடியாது. அதுதான் அதிகாரிகள் லாபி தான் இதுன்றது. அதிகாரி லாபி தான். மிக்க நன்றி சார்.